நடிகவேல் எம்.ஆர். ராதா ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்கள், நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் என நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படுகிற ஒரு நடிகர். சினிமா அரசியல் மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் பல காதல் சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டவர். இளம் வயதில் தன்னுடன் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த பிரேமாவதி என்னும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. சில காலம் கழித்து இருவரும் அம்மை நோயினால் இறந்து போக, அதன் பின்னாட்களில் வெவ்வேறு ஊர்களுக்கு நாடகங்களுக்கு நடிக்க சென்றவர் ஆங்காங்கு காதல் வயப்பட்டார். தொடர்ந்து சரஸ்வதி, தனலட்சுமி, ஜெயம்மாள் என வரிசையாக திருமணம் செய்து கொண்டு அந்தந்த ஊர்களில் சொத்துக்களையும் வாங்கி கொடுத்து குடும்பம் நடத்தி வந்தார். இறுதியாக இலங்கை தமிழ் பெண்ணான கீதா என்பவரையும் மணந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகள் தான் நடிகை ராதிகாவும் நிரோசாவும். இப்படி 5 மனைவிகள், 12 குழந்தைகள் என ராஜபோகமாக வாழ்ந்து வந்த எம்.ஆர். ராதா 5வது திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் மாடர்ன் தியேட்டரில் பணிபுரிந்த போது துணை நடிகை ஒருவரையும் காதலித்து வந்தார். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இவர்களது காதல் திருமணத்தில் கைகூடவில்லை. எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா ஏன் சுட்டார் என்ற கேள்விக்கு எம்.ஆர். ராதாவின் மகன் நடிகர் ராதா ரவி ஒரு பேட்டியில் பதிலளித்துள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான பெற்றால் தான் பிள்ளையா படத்தை எம்.ஆர். ராதாவின் நண்பர் வாசு தயாரித்திருந்தார். பட தயாரிப்பின் போது அவருக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டதாகவும், அப்போது எம்.ஆர். ராதா அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவியதாகவும் சொல்லுகிறார். படத்தின் ரிலீஸுக்கு பிறகு வாசுவிடம் எம்.ஆர். ராதா பணம் கேட்டதாகவும், படத்தின் ரிலீஸுக்கு முன்பு கூடுதலாக சில காட்சிகளை எம்ஜிஆர் சேர்க்க சொன்னதால் கூடுதல் செலவானதாகவும் வாசு எம்.ஆர். ராதாவிடம் சொல்லியிருக்கிறார். இது குறித்து எம்ஜிஆரிடம் பேசுவதற்காக ராமாவரம் தோட்டத்திற்கு சென்ற எம்.ஆர். ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு எம்.ஆர். ராதா தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் எம்ஜிஆரை நோக்கி சுட்டதாகவும், இதில் காதை உரசி கொண்டு சென்ற துப்பாக்கி குண்டு எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்திருக்கிறது. பிறகு துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு எம்.ஆர். ராதா தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். பின்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 பேரும் உயிர் பிழைத்ததாக ராதா ரவி குறிப்பிட்டுள்ளார்.